ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது அந்த டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில். ஸோ அதை வச்சு நம்ம எப்படி நம்ம டாஸ்க்கை பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ நம்ம ஜஸ்ட் லாகின் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவலாக. ஸோ லாகின் பண்ணிவிட்டு எப்போவுமே எந்த டாஸ்க்கு பண்ணணுனாலும் நம்ம வந்து டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். ஸோ டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகிறோம். ஆஸ் யூஷுவல் இது நான் என்னுடைய பழைய இப்போது ரீசெண்டாக போட்டிருந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் பண்ணுற வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ இதெல்லாமே நம்ம எப்போவுமே தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம வந்து மினிமம் 3 minutes இருக்கணும், ஓன் வாய்ஸ் இருக்கணும், ஃபேஸ் ஷோ பண்ண வேண்டியதில்லை, டைட்டில் வந்து நம்ம ஓன் டைட்டிலாக இருக்கணும், வீடியோ சம்மந்தமானது, ஹேஷ்டேகும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். அண்ட் அதே மாதிரி இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த டவுன்லோட் வீடியோ ஃபைல் இருக்கு இல்லையா, இது ஆஸ் யூஷுவல் இங்கே எப்போவுமே ஒரு வீடியோ கிளிப்பிங் இருக்கும், இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டவுன்லோட் பண்ணுறோம் இல்லையா, அந்த வீடியோவில் கொடுத்துருக்குற கம்பெனி பற்றி அட்லீஸ்ட் 5 seconds நம்ம ஓன் வாய்ஸில் நம்ம பேசணும். ஓகேவா? ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதில் ஏற்ற மாதிரி நம்ம சொல்லணும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றல. ஸோ நம்ம எஸ்பிஓ சம்மந்தமாக அவங்க அந்த ஆடில் சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம எஸ்பிஓ கம்பெனியை பற்றி நம்ம வந்து ஒரு 5 seconds ஆச்சு நம்ம ஓன் வாய்ஸில் பேசணும். நம்ம ஓன் வாய்ஸில் பேசணுன்னா கண்டிப்பாக அந்த என்ன கண்டென்ட் நம்ம சொல்கிறோமோ அது சம்மந்தமான இமேஜ் பேக்ரவுண்டில் இருக்கணும். நான் ஆல்ரெடி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன கொடுத்துருந்தாங்களோ எஜுகேஸ்ட் ஒரு வாட்டி கொடுத்துருந்தாங்க, அது சம்மந்தமாக நம்ம ஒரு லோகோவோ ஏதோ பேக்ரவுண்டில் வச்சு நம்ம வாய்ஸ் கொடுத்தோம் ஓன் வாய்ஸில். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். இப்போ இது நம்ம எஸ்பிஓ லோகோ வச்சு நம்ம வந்து ஓன் வாய்ஸில் நம்ம ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுப்போம். அது எப்படி பண்ணோம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு இமேஜ் நம்ம போஸ்டரில் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கேன்வா ஆப்பில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்படி போஸ்டர் ரெடி பண்ணோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம இமேஜ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வெறும் லோகோ வச்சு கூட நீங்கள் சொல்லலாம். இல்லை நீங்கள் ஏதாவது போஸ்டர் மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து நம்ம எஸ்பிஓ லோகோ வச்சு நம்ம வந்து ஒரு வாய்ஸ் சொல்லலாம். இப்போது நான் வந்து ஒரு ஓன் வாய்ஸ் வந்து இதில் ரெக்கார்ட் பண்ணுறேன். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்து இமேஜை வச்சு நம்ம ஓன் வாய்ஸில் ஒரு 5 seconds மேலே வரைக்கும் நம்ம பேசலாம், மினிமம் 5 seconds. ஸோ நான் இமேஜை வச்சு நான் வந்து ஒரு போஸ்டர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்மளோட மொபைல் நம்பரும் கொடுக்கலாம், இல்லை கம்பெனியில் கொடுத்த நம்பரும் நம்ம இமேஜில் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கிளியராக பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வந்து நான் ப்ளே பண்ணுறேன். இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணேன். திருவண்ணாமலையில் இருக்காங்க கம்பெனி. அண்ட் 2018 எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் 5 minutes நான் ஆடியோ போட்டிருக்கேன். ஸோ ஆடியோ போட்டுட்டு இதை நான் பேக்ரவுண்டில் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணிவிட்டு இதை நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ போர்ட்டலில் இருக்கிற அந்த டவுன்லோட் பண்ண வீடியோ, அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண வீடியோ, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே ஒரு டிஸ்க்ளைமர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் யூகட்டர் ஆப்பில் நான் உங்களுக்கு எப்படின்னு பண்ணி காட்டுறேன். ஸோ நியூ ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இந்த பிக்குன்றதுல கிளியராக கொடுத்துட்டேன்னா இன்னும் கொஞ்சம் ஜூமாக காட்டும். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். This video is sponsored by SBO Digital Marketing Company. So SBO Digital Marketing இது என்னுடைய பேசின வீடியோ, அதுக்கப்புறம் அந்த ஸ்பான்சர் கிளிப்பு. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. 300 ரூபாய் சம்பாதிக்க. அடுத்தது என்னோட வீடியோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு நான் லாஸ்ட்டில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படின்றத நான் ஆட் பண்ணிட்டேன். அது உங்களோட சாய்ஸ், நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லைனா ஆட் பண்ணாமே இருக்கலாம். ஸோ நான் லாஸ்ட்டில்
அவ்வளோதான். இது எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு நான் இதை சேவ் பண்ண போகிறேன். ஸோ அது டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. டவுன்லோட் ஆன உடனே அந்த வீடியோ எடுத்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஹேஷ்டேகு ஆஸ் யூஷுவலாக நம்ம என்ன அங்கே 3 ஹேஷ்டேக் போடுவோம். அதுக்கப்புறம் பேலன்ஸை வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே வந்து ஹேஷ் சிம்பிள் இல்லாமல் டேக்ஸாக போடுவோம். அந்த நம்மளுடைய வீடியோ டைட்டிலில் நம்ம வந்து என்ன வீடியோ போட்டிருக்கோமோ அது சம்மந்தமான ஹேஷ்டேகும் போடுவோம். அண்ட் அது சம்மந்தமான டைட்டில் அங்கே போடுவோம். ஸ்பான்சர் கண்டென்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஆஸ் யூஷுவல் பண்ணுறதா. ஸோ இது நான் மறுபடியும் இதில் நான் உங்களுக்கு பண்ணலை. நான் இது வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு எப்படி பண்ணோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது சேம் தான். இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கை இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்பான்சர் கண்டென்ட்டுக்கு முன்னாடி என்ன ஸ்பான்சர் கண்டென்ட்டோ அதை வச்சு தான் உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன். அதே தான் இதுவும். என்ன இந்த வீடியோவில் இந்த கிளிப்பிங்ஸும் இந்த ஓன் வாய்ஸ் மட்டும் எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு கிளிப்பிங்கோடு நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம மொபைல் நம்பர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம போஸ்டரில் என்ன நம்பர் கொடுத்துருந்தோமோ அதை நம்ம இங்கே எடிட் பண்ணிக்கலாம். ஸ்பான்சர் கண்டென்ட் நம்ம எல்லாமே ஷேர் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து நான் 3 ஹேஷ்டேக் வந்து என்னோடய டைட்டிலில் போட்டிருந்தேன். இது பேலன்ஸை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரு பண்ணி ஹேஷ் இல்லாமல் பண்ணிடணும். ஸோ 1 2 3 4 5 6 இங்கே இருக்குது. பேலன்ஸ் 3 வந்து என்னோடய டைட்டிலில் இருக்குது. மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. ஓகேவா? இதில் வந்து நான் டைட்டிலில் வந்து 3 ஆட் பண்ணிட்டேன். அண்ட் என்னோடய வீடியோ சம்மந்தமாகவும் நான் ஆட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கிளியராக கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் செலக்ட் ஆடியன்ஸ் வந்து நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு அதை நம்ம டாஸ்க் பேஜில் நம்ம சப்மிட் பண்ணிடுறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம டுடே டாஸ்க்குக்கு போகிறோம். இந்த இடத்துல நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம கோ டு டாஸ்கில் இந்த இடத்துல சப்மிட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் மட்டும்தான் அந்த கிளிப்பிங்ஸ் எப்படி ஆட் பண்ணோன்றதுக்காக தான் நமக்கு இந்த டவுட் இருந்துச்சு. ஸோ மீதி எல்லாமே ஆஸ் யூஷுவல் தான். அவ்வளோதான், சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கை பண்ணோம். ஸோ நான் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு கரெக்டாக உங்கள் டாஸ்க்கை பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹாவ் அ கிரேட் டே.